உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 29. திருத்தப்பட்ட தேதி வைகாசி 9. திருத்தப்படாத தேதி சித்திரை 16. திதி வளர்பிறை 2. துவி திசை யாமம் 1:42. நட்சத்திரம் ரோகிணி. நண்பகல் 12:53. இன்றைய தகவல் ஏப்ரல் 28ஆம் தேதி. இன்றைய தகவல்ல நம்ம ஒரு செய்தி சொல்லியிருப்போம். அது என்னதுன்னா, நாம் தமிழர் கட்சியில முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் தெலுங்கர்களா இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருப்போம். எப்பயுமே இன்றைய தகவலை நம்ம வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்வோம். சென்ற நாள் என்ன பண்ணோம்னா, அதை யூடியூப்லேயும் பதிவிட்டோம். யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலருமே கமெண்ட் செக்ஷன்ல கதறி வச்சிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு ஒருத்தருமே பதில் சொல்ல. ஆனால் அதை தவிர என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காதீங்கன்றாங்க. நம்ம கேட்கும் கேள்வி என்னன்னா, ஏன் இந்த பதற்றம்? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு தெலுங்கனை ஆள விடுவீங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பின்னணியில பிறந்தவங்க, ஒரு கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. இங்க தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளுவர் எல்லோரும் இருப்பாங்க. அப்படிதான் நிச்சயமாக கட்டமைக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. இது தமிழர்களுக்கான கட்சி மட்டும் அல்ல, அனைத்து உயிர்களுக்குமான கட்சின்னு இருந்தா தயவு செஞ்சு கட்சி பேரை மாத்திக்கோங்க. நாம் உயிரியல் கட்சி அப்படின்னு மாத்திக்கோங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. நாம் தமிழர் கட்சியில வில்லிவாக்கம் தொகுதியில நின்ன ஸ்ரீதர் இருக்கார்ல, இவரு ஒரு தெலுங்கு. இவரு அதுக்கப்புறம் விருதுநகர் தொகுதியில நின்ன சீமானுடைய மச்சானான அருண்மொழித்தேவன் இருக்கார்ல, அவருமே தமிழர் இல்ல, அவரு ஒரு கலப்பினம். அவருடைய தாய் தெலுங்கர். இப்ப இந்த 2 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. 2 பேருமே வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இவங்க எம்எல்ஏக்கள் ஆயிடுவாங்க, அமைச்சர்களா கூட ஆயிடுவாங்க. மீண்டும் எப்படி இருக்கும்? அந்த ஊரு ஒரு தெலுங்கருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கும். தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும்னு சொல்லிட்டு திருப்பியும் தெலுங்கர்களையோ கலப்பினத்தரையோ ஆள விட்டா இது என்ன நியாயம்? ஏன் தூய தமிழர் யாரும் கிடைக்கலையா அவங்களுக்கு? இன்னும் ஒரு சிலர் வந்துருவாங்க, சீமானுடைய மனைவிலாம் தமிழர் தான், தமிழர்கள் தந்தை வழியினோம், தாய் வழியினமா பார்க்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடே தமிழர்கள் தாய் வழியினம் தான். ஆனால் உண்மையில் தாயும் முக்கியம், தந்தையும் முக்கியம். ஒரு குழந்தை தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்தால்தான் அந்த குழந்தை தமிழர். இல்லைனா அது ஒரு கலப்பினம் தான். தமிழ்நாட்டை தமிழன் ஆள்றதுல என்னங்க பிரச்சனை? ஒன்று வேற்றினத்தை கூட்டு வரீங்க, இல்லை கலப்பினத்தை கூட்டு வரீங்க. தூய தமிழர்கள் யாருமே இல்லையா தமிழ்நாட்டில்? இதை சொன்னால் சீமானை விமர்சிக்க கூடாதுன்றீங்க. நீண்ட காலமாகவே தமிழர்கள் ஏமாந்து கிடக்கிறோம். மீண்டும் நம்ம ஏமாறக்கூடாதுன்னா ஒருவரின் செயல்பாடுகளில் சந்தேகங்கள் இருந்தால் அதை நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. சீமானுடைய அரசியல் வாரிசா யாரை காட்டுறாங்க? அவருடைய வளர்ப்பு மகனை காட்டுறாங்க. இப்போ நான் என் மனைவியை கட்டாயம் பண்ணுவேன். தென் சென்னையில் அம்மாவுக்கு அருகில் இருக்க வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த பகுதியிலேயாவது போய் நீ அம்மாவுக்கு ஆதரவாக வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நீங்களும் சொல்லுங்க. வாரிசு அரசியல் மனைவியை கொண்டு வராது, மகனை சொல்லிட்டு போடா, அது சொல்லிட்டு போட்டோம், உனக்கு என்ன? அவருக்கு அந்த ஐடியா இருந்திருக்கு சார். அவனே சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்போ நான் படித்து பெரிய ஆளாகி காசுக்கு போராடுவேன். என்னடா உங்களை மாதிரி நானும் மக்கள் பிரச்சனை போராடுப்பா. அப்படியா? சரி 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 சரிடா அப்படின்னு சொல்றது. அந்த வளர்ப்பு மகனின் உண்மையான பெயர் என்ன தெரியுமா? அகில்யான் டடேப்பள்ளி. அது என்ன டடேப்பள்ளி? டடேப்பள்ளின்றது தெலுங்கு சர்நேம். தெலுங்கு சர்நேம் வச்சிருக்க ஒரு பையனை தன் அரசியல் வாரிசா காமிக்கும் போது நமக்கு இவர் மேல சந்தேகம் வருதா இல்லையா? தமிழர்களை ஜாதி பேர் போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய பையனுக்கு மட்டும் தெலுங்கு சர்நேமை போட்டு வச்சிருக்காங்க. இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாதா? சீமானை கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் பண்ண தான் போறோம். நாம கேட்டதற்கான பதில் இருந்தால் தாராளமாக சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஐடிவிங்க வச்சு கதறிட்டு இருக்க வேணாம். நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் உண்மையான தமிழர்கள் நாம இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். நாம் தமிழர் கட்சியில தெலுங்கர்களை வேட்பாளர்களா நிப்பாட்டுறது சரியா தவறா? தெலுங்கர்களை வைத்து தமிழர்களை ஆள வைப்ப நினைப்பது சரியா தவறா? தெலுங்கர்களை முக்கிய பொறுப்பாளர்களா போடுறது சரியா தவறா? ஒருத்தர் செய்யும் தவறுனே சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். பார்ப்போம் எத்தனை பேர் தைரியமா பதில் சொல்றாங்கன்றத இந்த விழத்துடைய கமெண்ட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.